ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நான் பாஷ் விடிபியில் ஒரு ஒன் கிளிக் அக்கௌண்ட் டேக் ஓவர் வல்னரபிலிட்டி ஃபைண்ட் பண்ணி அண்ட் ஹவ் ஐ காட் அன் ஹால் ஆஃப் ஃபேம் இன் பாஷ், அதை பற்றி தான் இந்த வீடியோ சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய் பாஷ் ஹால் ஆஃப் ஃபேம்னு போட்டிங்கன்னா நம்ம பேர் வந்து இங்கே வரும், இம்ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோலுங்கிற கேட்டகரி கீழே. ஓகே, ஸோ நம்ம எடுத்தோடனே பியூசி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன் கிளிக் அக்கௌண்ட் டேக் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வழியில் வந்து பண்ணலாம். அதில் நான் எந்த வழியில் பண்ணேங்கன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒன் கிளிக் நான் வந்து பாஷில் எப்படி ஒன் கிளிக் அக்கௌண்ட் டேக் ஓவர் வந்து ஃபைன் பண்ணேன், அதை ஒரு ஜிஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். நான் வந்து எந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து இந்த அக்கௌண்ட் டேக் ஓவர் வல்னரபிலிட்டி ஃபைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டு சொன்ன உடனே சில பேசிக் திங்கு உங்களுக்கு புரியணும். எப்படின்னா, நீங்கள் ஃபார்வர்ட் பாஸ் வந்து கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஃபார்வர்ட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுவீங்க, உங்கள் இமெயிலை வந்து அதில் போடுவீங்க, தென் கிளிக் ஃபார்வர்ட் பாஸ் வந்து கிளிக் பண்ணுவீங்க பட்டனை. அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஃபார்வர்ட் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்தா ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஃபார்வர்ட் பாஸ்வேர்ட் டோக்கன்னு ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃபார்வர்ட் பாஸ்வேர்ட் டோக்கன் வந்து நம்ம ஸ்டீல் பண்ண முடிஞ்சதுன்னா யூஸரோட அக்கௌண்ட்டை வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து அட்டாக்கராக என்ன தேவைன்னா, அந்த விக்டிமோட இமெயில் ஐடி வந்து கிடச்சா மட்டும் போதும். நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சு அந்த மெயிலை வந்து லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நம்மளோட அந்த விக்டிமோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இமெயில் நம்ம இந்த ஸ்பேமிக் இமெயிலு, இந்த ஸ்பேமில் போகிற ஃபிஷிங் இமெயில் எதுவுமே கிடையாது. ஆக்சுவல் இமெயில் ஃப்ரம் த ஆக்சுவல் கம்பெனி. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம யூஆர்எல் வந்து மாற்றுறோம். ஓப்பன் ரீடாக்ட் மெத்தடில் தான் நான் அக்கௌண்ட் டேக் வந்து ஃபைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நான் வந்து இந்த வீடியோ என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி அந்த வல்னரபிலிட்டியை ஃபைன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்புமே கவர் பண்ண போகிறேன். ஸோ எடுத்த உடனே ரீகான். இப்போ வந்து பாஷ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்கோப் இருக்க கம்பெனி. ஓப்பன் ஸ்கோப்னா நீங்கள் அந்த வெப்சைட் என்ன வெப்சைட் வேணாலும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம சப்டொமைன் வந்து கண்டுபிடிப்போம். நம்ம சப்ஃபைண்டர் போட்டு dbosh.com அப்படின்னு போடுவோம். இது வந்து சப்டொமைன்ஸ் எல்லா சப்டொமைனும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். ஆனால் இது வந்து அப்படி எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா அந்த bosh.com இருக்கு பார்த்தீங்களா, அதில் முக்கால்வாசி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. ஸ்டாட்டிக்கில் நம்ம பேர்ப்பில் போட்டு நம்ம நார்மலாக பண்ணுறதை பண்ண முடியாது. என்ன பண்ணேன், சர்டிஃபிகேட் சர்ச்சிங் சிஆர்டிஆர் சர்ச் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டு மைனான ஒரு விஷயம். என்ன பண்ணேன்னா, நார்மலாக bosh.com போயிட்டேன். இப்போ ரேண்டமாக இந்த சைட் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த பெல் ஐக்கான், அந்த கனெக்ஷன் செக்யூர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வேலிட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் நேம் வரும். ஸோ ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவோம்னா, அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் நேம் கீழே தான் வாங்குவாங்க. இப்போ பாஷ், இப்போ வந்து என்ன இவங்களோட ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாஷ் GmbH. இந்த ஆர்கனைசேஷன் நேம் கீழே வாங்கின எல்லா டொமைனும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். நீங்கள் இங்கே வந்து போய் போட்டிங்கன்னா, இல்லை பேராமீட்டர் ஓ கொடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிரும், பாஷோட ஸ்கோப்பு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண முடியும்னா, நான் வந்து கொஞ்சம் படிக்கலாம். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்து இங்கே படித்து எது யூனிக்காக இருக்கோ எடுக்கலாம். தென் ஸோ சப்ஃபைண்டர் போடாமல் இப்படி பண்ணுறது ரொம்ப 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 ஒரு எஃபெக்டிவானது. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, தென் வந்து என்ன பண்ணேன்னா, ரேண்டமாக ஒரு வெப்சைட் எடுத்தேன். சப்டொமைன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூஆர்எல் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூஆர்எல் எடுத்தேன். லைக் இந்த மாதிரி பார்க்கலாம், பாஷ் பில்டிங் டெக்னாலஜிஸ். ஓகே, நான் ரேண்டமாக எடுத்தேன். அது சப்டொமைன் எதுவும் இல்லாத மாதிரி, லைக் bosh.com இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ எடுத்த உடனே நிறைய பேர் கேட்பீங்க, இப்போ வந்து நிறைய ரீகான் டேட்டா, நான் ரீகான் டேட்டா எக்கச்சக்க டொமைன் வச்சுக்கிறேன் ப்ரோ, ஆனால் நான் எப்படி வந்து இல்லை வல்னரபிலிட்டி இருக்கலாமா, இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ஒர்த்தா, அந்த மாதிரி யோசிப்பீங்களே. ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு டிப் இருக்குது, ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணணும். அந்த வெப்சைட்டோட கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட பேர் அப்புறம் ஒரு வருஷம் இருக்கும்.
என்ன இயரில் வந்து லாஸ்ட்டாக அந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணாங்கன்னு காட்டும். ஸோ 2026. ஸோ 2026 நம்ம இப்போ இருக்கிற வருஷமும் 2026 தான். ஸோ இதோட பழைய வருஷம் இப்போ 2024 2023னா கண்டிப்பாக ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கும். தென் அனதர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, முக்காவாசி வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருந்துச்சு. தென் நான் ஃபைண்ட் பண்ண வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சப்பறம் நான் எப்படி டெஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி காமிச்சுக்கிறேன். ஸோ ரிகான் முடிஞ்சது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிகானில் வந்து CRT.sh தான். ஆர்கனைசேஷன் நேமை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இயர் அட் எண்ட். ஸ்டெப் 2 எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபைண்டிங் வச்சுக்கலாம், ஃபைண்டிங்ஸ். ஓகே, என்ன பண்ணுறோன்னா சொன்ன மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஃபீச்சரில் வந்து நான் என்னோட இமெயில் கொடுத்துட்றேன். இல்லாட்டா ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, @Buckroad Ninja. Buckroad Ninja வந்து பக்ரவுடில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு இமெயில் ஐடி. ஸோ ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன். இல்லை டாப்லேயே அட்டாக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவா இல்லை விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ஃபர்கட் பாஸ்வேர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் HTTP ரிக்வெஸ்ட் இருக்கும். ஸோ கீழே வந்து ஜேசனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயிலு, ரீடாக்ட் யூஆர்எல்ல அந்த கம்பெனியோட இமெயிலு, கம்பெனியோட டொமைனு, தென் பாத்து, தென் லாங்குவேஜ் இஎன்னு கண்ட்ரி இருக்குது. என்ன பண்ணுறேன்னா அந்த ரீடாக்ட் யூஆர்எல் இருக்குல்ல, ரீடாக்ட் யூஆர்எல்ல என்னோட வெப்புக் சர்வரை வந்து நான் வந்து போட்டுடுறேன். ஸோ வெப்புக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெப்புக்னா சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட சர்வர். என் சர்வரில் யார் கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து டேட்டா வந்துடும், ரிக்வெஸ்ட் வந்து வந்துடும். அண்டு அது வந்து கெட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் பேராமீட்டர், அதாவது HTTPS எல்லாம் /@token பேராமீட்டர் ஏதாவது டேட்டா வந்தாலும் எனக்கு வந்து வந்துடும். போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் டேட்டா சென்ட் பண்ணாலும் எனக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டில் டேட்டா வந்துடும், கீழே பேலோட் வந்துடும். ஓகேவா, நீங்கள் கிளிக் பண்ணால் தென் உங்களை ஐபி அண்ட் சம் அதர் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வரும். ஓகேவா, ஸோ வெப்புக்னா சிம்பிளாக சொல்லணுன்னா அது உங்கள் பர்சனல் சர்வர் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து இதை மாற்றினா என்னோடய வெப்புக் வந்து இங்கே போட்டுட்டேன். பர்ப் கொலாபரேட்டரில் போயிட்டு வெப்புக் போட்டுட்டேன். காப்பி பண்ணி இந்த ரீடாக்ட் யூஆர்எல் இருக்கிற இடத்துல வந்து என்னோடய வெப்புக்கை வந்து நான் போட்டுட்டு சென்ட் பண்ணால் விக்டிமோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நெக்ஸ்ட் வரும். விக்டிம்க்கு வந்து ஆக்சுவல் கம்பெனிலேருந்து மெயில் வரும். நார்மலாக நான் அனுப்புகிற மெயில் கிடையாது, நான் வந்து ஃபிஷிங் சைட் எதுவுமே அனுப்பலை. ஆக்சுவலாகவே ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தா எந்த மெயிலேருந்து மெயில் வருமோ அதே கம்பெனி அதே டொமைன்லேருந்து தான் உங்களுக்கு மெயில் வரும். ஸோ இந்த ரீசெட் பாஸ்வேர்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து யூஆர்எலோட பேராமீட்டர் வந்து அப்பண்ட் ஆயிருக்கு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஏன்னா என்னோட OVAST5 அதாவது வெப்புக் கொலாபரேட்டருக்கு வந்து அந்த பேராமீட்டர் இருக்க டோக்கன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அந்த டோக்கனை வச்சு நான் வந்து யாரோட அக்கௌண்ட் வேணாலும் டேக் ஓவர் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். சரியா, இங்கே பர்ப் கொலாபரேட்டரில் போயிட்டு HTTP கொடுத்தீங்கன்னா என்னோட டோக்கன் வந்து இங்கே வந்துடுச்சு. இது அட்டாக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் நம்ம அந்த ஃபைன் பண்ண டோக்கனை வச்சு நம்ம யாரோட பாஸ்வேர்டாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் போங்க, கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணும்போது டோக்கன் மேலேயே காட்டும். அந்த டோக்கனை மட்டும் இந்த டோக்கனை ஸ்வாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு, அந்த விக்டிமோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து நடத்தி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.